சுயதொழில் செய்வோரும் சொக்சோ பாதுகாப்பை பெற ஏதுவாக 2025 வரவு செலவு திட்டத்தில் மானிய அடிப்படையில் அரசாங்கம் SKSPS திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. அதாவது சந்தா தொகையில் 70 விழுக்காட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். இதன் மூலம் பி-ஹெயிலிங் எனப்படும் உணவு அனுப்பும் சேவையில் உள்ளோர், விவசாயிகள், மீனவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கும் தற்காலிக இயலாமை அல்லது நிரந்தர இயலாமைக்கான சொக்சோ பாதுகாப்பு பெறும் நிலை உருவானது. ஆனால் இப்படி ஒரு திட்டம் இருப்பதே அதிகமானோருக்கு தெரியவில்லை. இதனால் பலர் பதியவும் இல்லை. இந்த நிலையில் அத்திட்டத்திற்காக இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கேட் மானிய கோட்டா முடிவடைந்துள்ளதாக தெரிகிறது. அதனை மனிதவள அமைச்சு பெரிய மனதுடன் அங்கீகரித்து உதவிட வேண்டும் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் இன்னும் பதியாமல் இருப்போரும் அதில் பயனடைய முடியும் என்றார் அவர். சொக்சோவுடன் மஹிமா ஒத்துழைப்பை மேற்கொள்வதன் வாயிலாக கோயில் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பை வழங்க முடியும். ஆண்டுக்கு 232.8 சுழியம் ரிங்கெட் சந்தாவில் 70 விழுக்காடு, அதாவது 162.7 சுழியம் ரிங்கெட்டை அரசாங்கமே செலுத்தும். சந்தாதாரர்கள் 70 ரிங்கெட்டை மட்டுமே செலுத்த வேண்டி இருக்கும் என சிவகுமார் தெரிவித்தார். அதே சமயம் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கங்களில், குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் வேலை செய்வோர் மத்தியில் பிரச்சாரங்களை அதிகரிக்க அமைச்சுடன் இணைந்து பணியாற்றவும் மஹிமா தயாராக உள்ளது என அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார்.